இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் தான் வந்திருக்கோம். யூஸ்வலா நார்த் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலின்னு ஏகப்பட்ட விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரோட ஃபேமஸான டிஷ்ஷுங்க ராஜஸ்தானி தாலி. இது வந்து இந்த இடத்துல வந்து ராஜஸ்தானி தாலி, குஜராத்தி தாலி ரெண்டுமே கிடைக்கும். ஆனா நான் ட்ரை பண்ண போறது ராஜஸ்தானி தாலி தான். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்சவ் விஆர் மால்ல 2nd ஃப்ளோர்ல லொகேட் ஆயிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நார்மல் டேஸ்ல ஒரு ப்ரைஸும் வாரத்துல ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுல 25+ டிஷ்ஷஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. பியோர் வெஜ் தான் இது. நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா என்னென்ன டிஷ்லாம் கொடுக்குறாங்க, அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. Kritika for 2 person. Today offer is available. Yes, ma'am. For every Wednesday we have offer. And Wednesday as well for women. Wednesday for women. Okay. Wednesday what offer is going on? Same thali but price will be 399. 319. Okay. Only for female. Okay. Thank you. Thank you. ஹேண்ட் வாஷ் கூட எழுந்து போய் பண்ண விட மாட்டாங்க போலயே. இந்த ஜல்ஜீரா சர்பத்தா இதான் வெல்கம் ட்ரிங்க். அந்த பானிபூரிக்குள்ள ஒரு தண்ணி ஊற்றுவாங்கல்ல பானி, அதே மாதிரி தான் ஸ்மெல் வருது. This is papad, pakoda, one more. This one is unlimited. Yes, ma'am. It's an unlimited. If you need more, please inform us. We will serve you. Okay. There is no any kind of items. Each and every item is unlimited. ஓகே. நம்ம வந்த நேரம் கரண்ட் பவர் வேற இல்லைங்க, அதனால கேண்டில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கேண்டில் நைட் லஞ்சுன்னு நினைச்சேன். கேண்டில் லைட் டின்னர் தான் யூஸ்வலா சொல்லுவோம். ஏன்னா வந்து ஈவினிங்ல வந்து நைட் இருக்கும்போது டின்னர் தான் சாப்பிட்ருக்கோம். எனக்கு வந்து கேண்டில் லைட் டின்னரே நான் சாப்பிட்டது கிடையாது. பட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். Rajasthani tradition. ஓகே. என்ன வாட்ஸ் என்ன நேம்? Rajasthani dal bati. தால் வாட்டி. Yes, ma'am. Ghee. And this is churma. Churma means sugar. Churma. Yes, ma'am. It's sweet. Sweet. என்னவோ பேரு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. This is in rice with extra added ghee. And this is in khichdi, moong dal khichdi. ஓகே. And this is curd rice. ஆக்சுவலி வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்னென்ன நமக்கு பேர் எதுவுமே தெரியாது. நம்ம சூப்பர்வைசர் கிட்ட எல்லாத்தோட பேரும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி எனக்கு எதுல ஸ்டார்ட் பண்ணி எப்படி மெயின் கோர்ஸ் சாப்பிட்டு முடிக்கிறது அப்படின்றதும் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். அதையுமே கேட்டுடலாம் அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொன்னது இந்த வெல்கம் ட்ரிங்க் வந்து ஜல்ஜீரா அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த பானிபூரி இருக்கு இல்லையா, பானிபூரி ஊத்துற தண்ணி அந்த ஃப்ளேவர் தான் எனக்கு வந்துச்சு அவங்க ஊற்றும் போதே. அதே மாதிரி இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் அந்த நெல்லிக்காய்லாம் இருக்கும்ல, ட்ரை நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எப்படி மிக்ஸ் ஆனா ஸ்வீட்டும் இருக்கும், காரமும் இருக்கும். சூப்பரா இருக்கு அந்த ஜல்ஜீரா. நார்மல் டேஸ்ல வந்தீங்கன்னா 649 + GST கொடுப்பாங்க இந்த ராஜஸ்தானி தாலி. நீங்க டியூஸ்டே மட்டும் வந்தீங்கன்னா 349 + GST ஆஃபர் பிரைஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெட்னஸ்டேவும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க விமென்ஸ்க்காக. அது வந்து ஓப்பனிங்லயே அவங்க சொன்னாங்க. எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஃபைனலா. முதல்ல அந்த சாலட்ல இருந்து சாப்பிடலாம். இந்த சாஸ் தொட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க. This is a malpua with rabri and pista. Okay, this is sweet. Yes, ma'am. This is dessert. Last. ஃபைனலா டெசர்ட் தான் மால்பூவா அப்படின்னு சொன்னார் அவரு. தப்பா தான் சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால, அதுவும் அவங்களோட லாங்குவேஜ்லாம் நமக்கு சுத்தமா வராது. இது வந்து குக்கும்பர் மெயினா போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்கு. சில்லி பவுடர், சால்ட் எல்லாம் தூக்கலா போட்டிருக்காங்க. ஸ்பைசியா தான் சாப்பிடுவாங்க போல. நல்லா ஸ்பைசியா போட்டிருக்காங்க அந்த சாலடை. லைட்டா நம்ம மாங்கால மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிடுவோம்ல, அதே ஃபிளேவர் தான் இருக்கு. டோக்லா போண்டா மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நான் என்னோட ஊர் ஸ்டைல்ல தானே சொல்லி ஆகணும். இதெல்லாம் வந்து ஸ்டார்டர்ஸ் தான். ஸோ ஸ்டார்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். போண்டா மாதிரி தான் இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு போண்டா இருக்கும்ல, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜீஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள.
போண்டா மாதிரிலாம் இல்லப்பா, இது வேற மாதிரியான டிஷ். ஏன்னா உருளைக்கிழங்கு ஃப்ளேவர் வருது, கடலை மாவுல பண்ணியிருக்காங்க. அவ்வளோக்கா வந்து ஆயில் தெரியல, இருந்தாலும் ஓகே. இது வந்து ராஜஸ்தானி ஃபேமஸ் டிஷ்ஷு. நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். டோக்லா நம்ம ஊர்ல இட்லி மாதிரி இவங்க டோக்லா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்றாங்க. பஞ்சு மாதிரி தான் சாஃப்டா தான் கொடுத்துருக்காங்க. மேல அந்த கடுகு வெள்ளை எள்ளுலாம் போட்டு அப்படியே தாளிச்சு விட்டுருக்காங்க. தெரியல, எல்லாத்துலயும் கீ மிதக்குது. டோக்லா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த போண்டா விட இது நல்லா இருக்குப்பா. இதுதான் தொட்டுக்கிட்டு சாப்பிடணுமா என்னன்னு தெரியல. நான் தனியா சாப்பிடவே டோக்லா நல்லா தான் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒண்ணு கோதுமை மாவுல பண்ணியிருந்தாங்க போண்டா மாதிரி. அதை பிச்சு போட்டுட்டு அதுக்கு மேல அந்த தால் மாதிரி ஊற்றி விட்டுருந்தாங்க. இதுவும் ஒன்னா தெரியல, டேஸ்ட் பண்ணாங்க தெரியும். இது நல்லா இருக்கு. பருப்பு தால் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. மீதி எல்லாமே நான் சாப்பிட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் மைல்டா தான் இருந்தது. ஸ்டார்டர்ல கோதுமை மாவை ஏதோ பொரிச்சு புட்டு வச்சிருந்தாங்க, பிச்சு போட்டு வச்சிருந்தாங்க. அதை போட்டுட்டு அதுக்கு மேல தால் ஊற்றுவாங்க. ஒரு ஸ்வீட் மாதிரி வச்சிருக்காங்க. இது ஆரம்பத்திலேயே வச்சதுனால ஸ்டார்டர் சாப்பிட்ட உடனே இதை தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். கீ இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது மேல வேற கீ ஊத்துனாங்க. முந்திரி எல்லாம் இருக்கு. புட்டு மாதிரி இருக்குப்பா பார்க்க. ஓவரா ஸ்வீட் இல்ல, நான் சொன்ன மாதிரி புட்டு மாதிரியே தான் இருக்கு. ரைஸ்ல அரிசி மாவுல தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரிசி மாவுலாம் நம்ம ஊர் அரிசி கிடையாது, அவங்க பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ்வலா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுலதான் பண்ணிருக்காங்க. இது வந்து வீட் ஃபிளேவர் வரல எனக்கு. அடுத்தது கேட்கவே மாட்டேன், அந்த மாதிரி கீ ஊத்திட்டாங்க. சப்ஜி ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. சாஃப்டா இருக்கு, அப்படி கீரை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஆரம்பிப்போம். இது வேற மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் காரமும் இருக்கு. வெங்காயம் எல்லாம் போட்டதுனால அந்த ஃபிளேவரும் வருது. நான் நல்லா கூட்டை கடைஞ்சி வச்சிருக்காங்க. நல்லா குக் பண்ணதுனால எனக்கு அந்த லீஃப் எல்லாம் தெரியல. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டிஷ்லாம் சாப்பிடும் போது எனக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலனா, ஆனா இந்த கீரையில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நல்லா இருக்கு. மெயினான விஷயம், இந்த ரொட்டிக்கு மேல ஏகப்பட்ட கீயை ஊத்தி வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கும் போதே தெரியும். ரொட்டியுமே செம்ம சாஃப்டா இருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா வேற ஏதோ சொன்னாங்க, அது என் வாயில நுழையில, அது வேற விஷயம். ரெண்டு பன்னீர் தான், 2 பன்னீர் தான் இருக்கு. மக்கானான்னு சொல்லுவாங்களா, அது போட்டிருக்காங்கப்பா இதுல. பன்னீர் பட்டர் மசாலா ஃபிளேவர் கொஞ்சம் வருது, ஆனா இது அது மாதிரி இல்லாம கொஞ்சம் இல்ல, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மக்கானாவும் பன்னீரும் சேர்த்து கடிக்கும் போது ஒரு நல்ல ஃபிளேவர் வருது. நல்லா இருக்குடா. இதுவும் இந்த உருளைக்கிழங்கு சப்ஜியை ட்ரை பண்ணல. இந்த சப்ஜி வந்து எங்க அம்மா செய்வாங்க. நார்மலா வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிட்டு அதுல உருளைக்கிழங்கு போட்டா அதான் சப்ஜின்னு சொல்லி எங்க அம்மா என்னை ஏமாத்திருக்காங்க. அதே ஃபிளேவர் தான் அது. இந்த வெள்ளைக்காரமணியில ஒரு சப்ஜி கொடுத்துருக்காங்க. அதுவுமே எப்படி இருக்குன்னு இதுலயே டேஸ்ட் பண்ணிடலாம். நிறைய போட்டிருக்காங்கப்பா. இவங்க கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்றாங்க. மக்கானா, அடுத்தது இந்த காராமணி. இதுல வந்து ஒரு ஸ்வீட்னஸும் அந்த புளிப்பு டேஸ்டும் வருது. நல்லா அந்த காராமணியை வேக வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்டான ஃபிளேவர் தான், நல்லா இருக்கு. இந்த தாலை மட்டும் எதுக்கு நம்ம மிச்சம் வைக்கணும், இந்த தாலையும் சாப்பிடலாம். இல்ல இது வேற இது பிளெயின் தால் தான். இதுல அந்த அளவுக்கு வந்து ஃபிளேவர்லாம் இல்ல, கீ ஃபிளேவர் மட்டும் இருக்கு. லைட்டா ஜீரா வந்து தாளிச்சு போட்டிருக்காங்க. கலர் வந்து ஏன் அந்த கலர் வந்ததுன்னு தெரியல. காரமே இல்ல, பிளெயினா இருக்கு. தால் எப்படி சப்புன்னு இருக்கும், வெறும் பருப்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. மேத்தி சப்பாத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க சின்னதா. இதை வந்து இந்த மோர் குழம்போட சாப்பிடலாம். காடின்னு சொன்னாங்க இத. அந்த குட்டி சப்பாத்தி ரொம்ப ரஃப் ஆயிடுச்சு. நார்மலா ரொட்டி கொடுத்தாங்களா, அது நல்ல சாஃப்டா இருந்தது. அது மட்டும் ஏன் வந்து ரஃப் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஆனா அந்த காடி சூப்பரா இருக்கு. நம்ம ஊர் மோர் குழம்பு மாதிரி தான், டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஜீரா ரைஸ் கூட வந்து இதுதான் கொஞ்சம் காரமா இருக்கு. இதோட வச்சு சாப்பிடலாம்.
இது வந்து வெறும் கீ மட்டும் போட்டுட்டு லைட்டா சால்ட் போட்டிருக்காங்க. ஜீரா ரைஸ் ஜீரா வந்து மேல காய்ச்சி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கீயோட. மற்றபடி வெறும் பாஸ்மதி ரைஸ் தான் அது. ஒருவேளை இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிடணுமோ, ஊறுகாய் விட்டுட்டோம்பா. அவங்க ஸ்டார்டிங்லயே எடுத்துட்டு வந்து வச்சாங்க. மாங்காய் தான், கட் மாங்காய் மாதிரி வச்சிருக்காங்க. இதுல வந்து தனியா ஃபிளேவர் வரும். ஊறுகால தனியா வறுத்து அரைப்பாங்க தனியாவை. இப்பதான் நல்லா இருக்கும். மூறு ஊறுகாய் மாதிரி கிடையாது இது. நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இல்ல நான் சொன்ன தனியெல்லாம் போடல, ஃபுல்லாவே காரமா தான் இருக்கு. கிச்சடின்னு சொன்னாங்க. இது தால் ரைஸ்ன்னு நினைக்கிறேன். இது கூட இதுப்பா பச்சை பயிறு சொல்லுவாங்கல்ல, அதுதான். நம்ம ஊர் பருப்பு சாதம் மாதிரிலாம் இல்லை, இது வேற மாதிரி இருக்கு. பச்சை மிளகாவோட அதுலயே போட்டு வேக வச்சிருக்கிறதுனால லைட்டா காரம் இருக்கு. ஓவராலா இல்ல, சல்லுன்னு தான் இருக்கு. தயிர் சாதம் தான் பாக்கி வச்சிருக்கேன். தயிர் சாதம், இந்த பாயசம், அப்புறம் இந்த மால்புவாவா அது வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல செய்யற மாதிரி இஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த கீரை நல்லா இருக்குப்பா, அது கூட சாப்பிடலாம். இது நல்லா இருக்கு கீரை. இவங்க பாயசம் சொன்னாங்க. ஆனா இதை பார்க்கும்போது உள்ள ஜவ்வரிசி சேமியாலாம் இருக்கிற மாதிரி தெரியல, வெறும் பால். இருக்குப்பா சேமியா. நல்லா இருக்கு. இந்த பாலை சுண்ட காய்ச்சி சக்கரை போட்டு வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அதுல கீல போட்டு தாளிச்சு விட்டுருக்காங்க. அதில் அப்படியே பால் ரிச்சா கொடுத்துருக்காங்க. எனக்கு பால் ரொம்ப பிடிக்குமா, அதனால எனக்கு இந்த பாயசம் பிடிச்சிருக்கு. இந்த மால்பூவை வந்து பூரி மாதிரி பொரிச்சு ரபடின்னு சொல்லுவாங்களா, அது ஊற்றி முந்திரி பிஸ்தாலாம் போட்டு ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு. மால்புவா நம்ம ஊர் அதிரசம் டேஸ்ட் வருதுப்பா. செம்ம ஸ்வீட்டா இருக்கு. ஜீரா ஊத்தி அதுக்கு மேல அந்த ரபடி ஊத்திருக்காங்க. லைட்டா வந்து அதிரசம் டேஸ்ட் தான் வருது. தேங்க்யூ. ஓவராலா என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ராஜஸ்தானோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லாவும் இருந்தது. அவங்க எப்பவுமே ரிச் ப்ரோட்டீன் தான் நிறைய எடுத்துக்கிறாங்க. கீ எல்லாத்துலயுமே தாராளமா போட்டு, அதே மாதிரி அந்த பன்னீர் பட்டர் மசாலால மக்கானா போட்டு கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் வந்து வாவ்னு சொல்ற மாதிரி சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.